இந்த உலகத்தில் நிறைய விதமான சத்தங்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச சத்தமாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத சத்தமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச சத்தம்னு சொல்ல போனால் மியூசிக் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத சத்தம்னு சொல்ல போனாக்கா ஃபேன் கரகரன்னு சுத்தத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதுவும் ஒரு விதமான மியூசிக் தான். அதை நீங்கள் பிடிச்சி கேட்குறீங்களா பிடிக்காம கேட்குறீங்களா அது உங்களை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நமக்கு ஒரு கார்ட்டூன் மூலமாக சொல்லித்தராங்க. அதுதான் நம்ம டோரேமானோட புது கார்ட்டூன் மூவியான நோபிட்டா நோ சிக்குயூ சிம்டம்ஸ்ன்னு சொல்கிற புது மூவி. இந்த மூவி நிறைய இடத்துல வந்துருக்க வாய்ப்பு இல்லை, நம்ம தான் புதுசாக போடுறோம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துலேயே இந்த மூவிக்குள்ளே நம்ம ஃபுல்லாக போகலாம். ஸோ இந்த மூவியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மூவியில் அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் டோரேமான், நோபிட்டா, அப்புறமா சுசுகா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு ஸ்கூல் ஃபீல்ட் ட்ரிப்புக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாருமே ஜாலியாக விளையாண்டுருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு மிஸ்ட்ரியாக இருக்கா, யாருன்னே தெரியல. அந்த பொண்ணு பேர் மெலினான்னு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் கூடயும் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த உலகம் அழுது உங்களுக்கு கேட்குதான் நம்மகிட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருக்குமே தோணும், இன்னும் உலகம் அழுதுன்னு சொல்கிறாங்களேன்னு. அதுதான் நம்ம நோபிட்டாவுக்கும் தோணி அவன் கேட்குறான், உலக இடத்துல எங்களுக்கு கேட்கலாமான்னு சொல்லும்போது நம்ம டோரேமான் நீ அப்படிலாம் விளையாட்டை எடுத்துக்காது நோபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஜெட் எடுத்து அந்த உலகத்தோட சத்தம் என்னன்னு கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுறான். அப்போ நம்ம நம்ம டோரேமான் ஒன்று சொல்கிறான், இந்த உலகத்துக்கு ஒரு சத்தம் வரும், அந்த சத்தம் ஒரு ரிதமாக இருக்கும், அந்த ரிதம் இப்போ நமக்கு கேட்கவே இல்லை, இது ஏதோ ஒரு விசித்திரமாக இருக்குன்னு நம்ம டோரேமான் சொல்கிறான். அப்போ நம்ம நோபிட்டா இன்னொரு ஜோக் போடுறா, அப்படி அந்த பொண்ணு வந்து சத்தம் கேட்குதான்னு கேட்குறான், நீ வந்து சத்தமே கேட்கலன்னு சொல்கிறேன்னு. இந்த கடைசியில் நமக்கு வந்து புரியும் இந்த டைலாக்குடைய விஷயம் என்ன கடைசியில் நமக்கு புரியும். இப்படி நம்ம நோபிட்டா வந்து ஒரு ஜோக் போட்டுருக்கிறப்ப நம்ம டோரேமான் வந்து யாருமே சிரிக்காமல் அப்படி இருக்கிறப்ப நம்ம நோபிட்டாவுக்கு ஒரு ஹியூமிலிட்டி ஆகிடுது. அந்த இடத்துல கட் பண்ணாக்கா நம்ம எர்த் வந்து ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கும், அது இல்லைன்னு சொன்னால் அப்போ அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா மெலினாவும் டோரேமானும் பார்த்தீங்கன்னாக்கா டீம் அப் ஆகி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சீக்ரெட்டான போர்ட்டருக்கு நம்ம மெலினா கூப்பிட்டு போகிறாங்க. அந்த போர்ட்டருக்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த போர்ட்டர் ஒரு மேஜிக் மியூசிக் வேர்ல்டுன்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. அந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா சினோபூனியக்கான்னு சொல்கிறாங்க, சிம்போனிக்கான்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீ, வாட்டர், விண்ட் எல்லாமே மியூசிக் சவுண்டோட தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் இருக்கும். ஸோ ஒரு மரம் அசைறது இது அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வில்லன் வந்திருக்கான். அந்த வில்லன் பேர் மஸ்ட்ரோ டால்ட்டன் சொல்கிறாங்க. அவனோட கோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எர்த்தில் இருக்கிற ஃபுல் மியூசிக்கை அப்சர்வ் பண்ணி ஒரு இம்மோட்டர் ஆகுது தான் அவனோட கோல். ஸோ இதை நம்ம நோபிட்டா வந்து எப்படி தடுக்கிறான்னு சொல்லி தான் நம்ம இந்த மூவியில் வந்து காட்டுறாங்க. நம்ம நோபிட்டா வந்து பெரிய ஆள் மாதிரி குதிச்சு அவனை தடுக்கிறதுக்காக போகிறான். அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. சுசுகா, ஜியான், சுனியோலாம் எல்லாருமே செப்பரேட் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம நோபிட்டா கையில் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம நோபிட்டா ஒன்று சொல்கிறான், எனக்கு வந்து வாசிக்க தெரியாது, ஆனால் நான் முயற்சி பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபிட்டா வந்து ஒரு ஃப்ளூட்டை கையில் எடுக்கிறான். அப்படி கையில் எடுத்து அப்படியே வாயில் வச்சு ராகம் வருது பாருங்க நம்ம பாலுக்கு. அப்போ தான் நம்ம பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கே வரதில்லை. அவர் வந்து அவங்க இடத்துல கட் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்லன் இருக்கான்ல அவன் வந்து பாதி உலகத்தை வந்து அழிச்சுட்டான் மியூசிக்கை வந்து அப்படியே எடுத்து அப்சர்வ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம மெலினா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனர்ஜியெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெலினா வந்து சேவ் பண்ணுறாங்க. அவங்க சேவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட எனர்ஜி ஃபுல்லாக போய் நம்ம மெலினா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக் ஆகிறாங்க. வீக் ஆனவொடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டோரேமானோட எனிவேர் டோரும் உடஞ்சிருது பட்டுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா கையில் ஒரு ஃப்ளூட் இருக்குது. அப்போ தான் நம்ம மெலினா வந்து ஒன்று சொல்கிறாங்க, நீ வந்து என்னதான் பயந்துருந்தாலும் உன்னோட முழு ஆர்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மியூசிக் நீ ப்ளே பண்ணு, கண்டிப்பாக நீ ஜெயிப்பன்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோபிட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாசிக்கிறாரு. அந்த வாசிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் என்ன தான் வீக்காக இருந்தாலும் அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னாக்கா பியூராக இருக்குது. அந்த பியூராக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்லனால் அதை ஏற்றுக்க முடியாதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மியூசிக்கோட எல்லாமே திரும்புது. அவனோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அப்படி குறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவனை நம்ம டோரேமான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் ஷாட் விட்றா. அப்படி விட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகமே பழைய மாதிரி மாறினோடனே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெலினா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆகிடுறா. அவள் ஏன் ஆனான்னு சொல்லி நம்ம எல்லாம் ஷாக் ஆகுறதா நமக்கு புரியுது. அந்த மெலினா வந்து ஒரு ஹியூமனே இல்லை, அந்த மெலினா தான் நம்மளோட உலகம். அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இப்படிலாம் நடக்குது வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவளோட குரல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் குரல் உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி நம்மக்கிட்டே வந்து கேட்டிருக்கா. ஸோ இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் நமக்கு சொல்கிற விஷயம். இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எமோஷன் எண்டிங்கோட முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மூவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையும் சொல்லுங்கள். அப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.